ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தேர்ஸ்டே மார்னிங் டிஃபனுக்கான வீடியோ தான். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் தான் செஞ்சுருக்கேன். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சைட் டிஷ்லாம் போட்டுட்டேன். இது வந்து வெண்பொங்கலுக்காக போடுறது தான். வெண்பொங்கல் வந்து இப்போ கடையில் விற்குது இல்லைங்களா, அந்த மாதிரி தான் செய்ய போகிறேன். நெய் வந்து ஃபஸ்ட்டு ஆயில் எதுவுமே ஊற்றாமல் நெய் மட்டும் போட்டுக்கிறேன். நெய் ஒரு அந்த பேக்கெட்டில் ஒரு ஆஃப் நெய் ஊற்றிக்கிறேன். நான் அதுக்கப்புறம் செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் சீரகம், அப்புறம் மிளகு, பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சம் தட்டி போட்டுக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆகிடும். ஈஸி மெத்தட் தான், சிம்பிளாக செய்ய போகிறோம். மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 கிளாஸு பச்சை அரிசி தான் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து 5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதாவது பருப்புக்கு 1 கிளாஸ் தண்ணியும், அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணியும். ஸோ 1 கிளாஸ்க்கு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். விசில் வந்து ஒரு 4 விசில் விடுங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 5 கிளாஸ் ஊற்றிட்டேன். நல்லா தண்ணி வந்து கொதித்து வரணும். அப்போ அரிசி போட்டால் தான் வேகும். அதனால் நல்லா கொதித்து வரணும். ஆல்ரெடி அரிசியை வந்து நான் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அரிசியும் பருப்பும், சிறு பருப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுதான் ஆட் பண்ணிக்க போகிறேன். சால்ட்டு வந்து பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்கும் போதே வந்து சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு வந்து நிறைய உப்பு அதிகமாக போடக்கூடாது, லிமிட்டாக போட்டுக்கோங்க. தண்ணி பாருங்கள், அரிசி உள்ளே முங்கி இருக்குது, தண்ணி மேலே எவ்வளோ இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லா குழைய வரும். இதை விட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுக்கிறேன். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா சாம்பார் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து தேங்காய் சட்னி, இதுதான் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. மஞ்சள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை ஒயிட்டாக தான் வேணும்னா நீங்கள் மஞ்சள் ஆட் பண்ண வேணாம். நல்லா வந்திருக்கு பாருங்கள். அதில் கொஞ்சம் நெய் போட்டோன்னா நம்மளுக்கு டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். முந்திரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணிக்கல, முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வந்து இந்த மாதிரி சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களே செஞ்சு பாருங்கள். ஸோ இதை சாப்பிட்டு முடித்ததும் அவ்வளோதான், மார்னிங் வேலை முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து நேற்று போட்டிருந்த துணி எல்லாமே இருக்குது, ட்ரை வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்து போட்டுறேன் மிஷினில். ஸோ இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது வேறு என்ன வேலைன்னா, நேற்று கொஞ்சம் மாப்படிக்க வேண்டிய வேலை பேலன்ஸ் இருந்தது. ஸோ அதையும் நான் முடிச்சுக்கிறேன். நான் நேற்று வந்து கிச்சனையும் ரூம் மட்டும் தான் அடித்தேன். இன்றைக்கி வந்து ஹால் இருக்குது, தென் வந்து பெட்ரூம் இருக்குது. ஸோ இது முடிஞ்சிச்சுன்னா வேலை இன்றைக்கி ஓவர், அவ்வளோதான்.